நீதிமொழிகள் பொருளடக்கம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் இருந்து 29வது அதிகாரம் வரையிலும் ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு நீதிமொழியும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு பொதுவான தலைப்பு எதுவும் கொடுக்கப்படவில்லை. இந்த அதிகாரங்களில் உள்ள நீதிமொழிகளை தலைப்பு வாரியாக பிரித்து இங்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளின் ஞானமும் மதியீனமும், பிள்ளைகள் மூலமாய் பெற்றோருக்கு வரும் ஆறுதலும் துயரமும். சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. மூட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவனுக்கு கசப்புமானவன். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலைச்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். வேசிகளோடு தொந்திப்பவனோ ஆஸ்தியை அளிக்கிறான். இந்த பிரபஞ்சத்தின் மூலமாய் வருகிற சந்தோஷம் மெய்யான சந்தோஷம் அல்ல. ஆவிக்குரிய சந்தோஷமே மெய்யான சந்தோஷம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொளுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. இரு வழிகளில் நடக்கிற திரியா வரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். சோம்பல் தனமும் சுறுசுறுப்பும். சோம்பற் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். நியாயம் கிடையாமல் கெட்டுப்போகிறவர்களும் உண்டு. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான். அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிமனுக்கு சகோதரன். சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அசதியானவன் பட்டினியாயிருப்பான். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு,
அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இழிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். நீதிமானின் சந்தோஷமும் துன்மார்க்கனின் துயரமும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான். நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மரிக்கும்போது அவன் நம்பிக்கை அழியும். அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோடே கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. துன்மார்க்கனும் பாவிக்கும் எத்தனை அதிகம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். நீதிமான்களுடைய வேரோ அசையாது. துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும். துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம்.
நற்புத்தி தயையை உண்டாக்கும். துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. பாவிகளை தீவினை தொடரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். துன்மார்க்குடைய வயிறோ பசித்திருக்கும். துன்மார்க்கனுடைய வீடு அழியும். செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும், துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான். நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார். துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும், அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும், செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது. நீதிமானோ பாடி மகிழ்கிறான். மதிப்பும் அவமதிப்பும். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். அலப்புகிற மூடனோ விழுவான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும். அவமானத்தோட நிந்தையும் வரும். உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும், அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. தற்புகளை நாடுவதும் புகழல்ல. உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். உன் உதடு அல்ல, அந்நியனே உன்னை புகழட்டும். கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். அலப்புகிற மூடனோ விழுவான். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி व्यसனமாய் இருக்கும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவனை நேசியான். ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான்.
ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியருக்கு தோழனா இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பிரயோஜனம் இன்மையும். கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான். அலப்புகிற மூடன் விழுவான். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கழிவுறும். துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும். துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயம் காட்டி அவனை நரமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. தீவினையை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும். படுகொலையை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும்.